லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு உள்ளங்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சிகள் ஞாயிறு மறைவுரை சிந்தனை மற்றும் செய்திகள். பாஸ்கா காலம் 6ஆம் ஞாயிறு. அன்பே அமைதியின் ஆணிவேர். அமைதியின் தெய்வமே இறைவா, எம் இதய தலைவனே, அருள்வாய் அருள்வாய் யாம் ஏங்கி தேடுகின்ற அமைதி, அமைதி அமைதி. அன்புக்குரியவர்களே, பாஸ்கா காலத்தின் 6ஆம் ஞாயிறை இன்று நாம் சிறப்பிக்கின்றோம். இன்றைய வாசகங்கள் இயேசுவின் வழியில் அன்பை விதைத்து அமைதியை அறுவடை செய்ய நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. இயேசு தனது சீடர்களின் பாதங்களை கழுவி அவர்களுக்கு புதிய கட்டளை ஒன்றை கொடுப்பது குறித்து கடந்த வார ஞாயிறன்று சிந்தித்தோம். இவ்வார நற்செய்தி அவர் தனது சீடர்களுக்கு வழங்கும் பிரியாவிடை செய்தி குறித்து பேசுகின்றது. இதில் தன்னை காட்டிக் கொடுக்கவிருக்கும் யூதாசு குறித்தும் தன்னை மறுதலிக்கவிருக்கும் பேதுரு குறித்தும் குறிப்பாக தனக்கு நிகழவிருக்கும் கொடிய மரணம் குறித்தும் பேசுகின்றார் இயேசு. இதன் காரணமாக அவரது சீடர்கள் சோகத்தின் உச்சிக்கு செல்லும் நிலையில் அவர்களுக்கு ஆறுதலும் தேறுதலும் அளிக்கும் விதமாக, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்ற வார்த்தைகளால் அவர்களை தேற்றுகின்றார் இயேசு. இன்றைய நற்செய்தி பகுதியில் 3 முக்கிய காரியங்களை முன்னிறுத்துகின்றார் இயேசு. முதலாவதாக, என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பதில்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையினுடையவை என்கின்றார். அதாவது, அவர் மீது உண்மையான அன்பு கொள்வோர் இறைத்தந்தையின் அன்புக்குச் சொந்தமாவர் என்றும், அவ்வாறு கடைபிடிக்காதோர் அத்தகையதொரு உன்னதமான நிலையை இழந்து விடுவர் என்றும் எடுத்து காட்டுகின்றார். இரண்டாவதாக, தன் மீதும் தனது தந்தையின் மீதும் அன்பு கொள்வோருக்கு துணையாளராம் தூய ஆவியார் கொடையாக வழங்கப்படுவார் என்பதன் அடையாளமாக, என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் என்று மொழிகின்றார். இயேசுவின் புதிய கட்டளையை கடைபிடித்து அவர் பயணித்த பாதையில் அர்ப்பணமுடன் வாழும்போது வரும் சவால்களையும் சங்கடங்களையும் எவ்வாறு சமாளிப்பது என்பது குறித்து தூய ஆவியார் நமக்கு கற்பிப்பார் என்ற அர்த்தத்தில்தான் இவ்வாறு கூறுகின்றார் என்பதை புரிந்து கொள்வோம். இயேசு விண்ணேற்றமடைந்த பிறகு அவரது உயிர்ப்பின் நற்செய்தியை அவரது சீடர்கள் அனைத்து மக்களுக்கும் எடுத்துச் சென்றபோது அவர்களை முன்னின்று முழுமையாக வழிநடத்தியது துணையாளராம் தூய ஆவியார்தான் என்பதை திருத்தூதர் பணிகள் நூலில் பார்க்கின்றோம். குறிப்பாக அவர்களின் நற்செய்தி அறிவிப்பு பணிகளில் எங்கே, எப்படி பயணிப்பது, யாருடன் பயணிப்பது, எதனை தெளிந்து தேர்ந்து கொள்வது, எதனை விட்டு விடுவது, நெருக்கடியான வேளைகளில் யூதச் சங்கங்களில் எப்படி பதிலளிப்பது என்பதையெல்லாம் தூய ஆவியார் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதனை இயேசுவே முன்னதாக தனது சீடர்களிடம் சொல்லியிருக்கின்றார். மூன்றாவதாக, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம் என்கின்றார். இயேசு தனது சீடரை விட்டு பிரிவதற்கு முன்பு திருநற்கருணை, அன்பு கட்டளை, தூய ஆவியார், அமைதி, அன்னை மரியா ஆகிய 5 முக்கியமான கொடைகளை அவர்களுக்கு வழங்குகின்றார். தனது உருவிலும் சாயலிலும் மானிடரை படைக்கும் கடவுள் அவர்களுக்கு எப்போதும் அமைதி நிறைந்த வாழ்வையே வழங்க விரும்பினார்.
மானிடர் தனது பாவமிகு செயல்களால் அவரை விட்டு பிரிந்த வேளைகளில் கூட அவர்களை மீண்டும் அழைத்து அவர்களுக்கு அமைதி நிறைந்த வாழ்வை அளிக்கின்றார். தனது இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய 3 முறைகள் குறித்து மோசே வழியாக ஆரோன் மற்றும் அவர் புதல்வர்களிடம் குறிப்பிடும் கடவுள், ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக என்று அவர்களுக்கு ஆசி வழங்க கட்டளையிடுகின்றார். மேலும் இறைத்தந்தையின் ஒரே திருமகனான இயேசுவின் திருவருகையை குறித்து குறிப்பிடும் இறைவாக்கினர் எசாயா, அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமைமிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும் என்று எடுத்து காட்டுகின்றார். இறுதியாக தான் உயிர்த்தெழுந்த பின்பு தனது சீடர்களை சந்தித்த போதெல்லாம் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அவர்களை வாழ்த்துகின்றார். நீதி பாதையில் நடப்பவர் சுவைப்பது அமைதி, அமைதி. தியாக சிகரத்தில் நிலைப்பவர் பெறுவது அமைதி, அமைதி. அன்பு மொழியை விதைத்திடுவோம், அருளின் பயிரை அறுத்திடுவார். அன்பு மொழியை விதைத்திடுவோம், அருளின் பயிரை அறுத்திடுவார். அமைதி, அமைதி. அன்பர்களே, அமைதியை அவரது சீடர்களுக்கு வழங்குவதாக கூறும் இயேசு, நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல என்கின்றார். உலகம் தரும் அமைதி என்பது போர்களாலும் ஆயுதங்களாலும் அடக்குமுறைகளாலும் அடிமைத்தனங்களாலும் விளையும் அமைதி. இது நீடித்து நிலைக்கக்கூடியது அல்ல. ஆனால் உயிர்த்த ஆண்டவர் தரும் அமைதி என்பது அன்பும் உண்மையும் நேர்மையும் சமத்துவமும் சகோதரத்துவமும் கொண்ட சமுதாயத்தை படைப்பதற்கான அமைதி. இது எப்போதும் நீடித்து நிலைத்திருக்கக்கூடியது. அதே வேளையில் இந்த அமைதியை நாம் வெறுமனே அடைந்துவிட முடியாது. இந்த அமைதியை பெறுவதற்கும் அதனை பிறருக்கு வழங்குவதற்கும் இயேசுவின் வழியில் வேள்வி தீயில் நாம் பல தியாகங்கள் ஏற்க வேண்டியிருக்கும். இதனைத்தான் பர்னபா, பவுல் இருவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க துணிந்தவர்கள் என்று இன்றைய முதல் வாசகத்தில் திருத்தூதர்களும் மூப்பர்களும் திருச்சபையார் அனைவரும் சான்றளிப்பதை பார்க்கின்றோம். மேலும் 2ஆம் வாசகத்தில் இயேசுவின் திருத்தூதர்கள் 12 இத்தகைய அமைதியை வழங்குவதற்காக தங்கள் வாழ்வையே முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டதால் அவர்களின் பெயர்கள் விண்ணகத்தை விட்டு இறங்கி வரும் புதிய எருசலேம் திருநகரில் அமையும் கோவிலின் அடிக்கற்களில் எழுதப்பட்டுள்ளதாக காட்சி காண்கிறார் புனித யோவான். குறிப்பாக எல்லாமல்ல கடவுளாகிய ஆண்டவரும் ஆட்டுக்குட்டியும் அதன் கோவில் என்றும் எடுத்து காட்டுகின்றார். ஒரு குருகுலத்தில் பல மாணவர்கள் கல்வி பயின்று வந்தனர். ஒரு நாள் குரு தனது மாணவர்களுக்கு போட்டி ஒன்றை அறிவித்தார். மாணவர்களே, நாளை உங்களுக்கு ஓவியப் போட்டி ஒன்றினை நடத்தப் போகிறேன். நீங்கள் என்னிடமிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களை நீங்கள் வரையும் ஓவியத்தின் வழியாக அறிந்து கொள்வேன் என்று கூறினார். மேலும் ஓவியப் போட்டிக்கான தலைப்பானது நாளை உங்களுக்கு போட்டியின் போது அறிவிக்கப்படும். நீங்கள் நாளை காலையில் ஓவியம் வரைவதற்கு தேவையானவற்றை எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று கூறினார். மாணவர்கள் அனைவரும் மறுநாள் காலையில் ஓவியம் வரைவதற்கு தேவையானவற்றை எடுத்துக்கொண்டு குருகுலத்திற்கு வந்தனர். அப்போது குரு தனது மாணவர்களிடம் அமைதி பற்றிய உங்கள் சிந்தனையை ஓவியமாக வரையுங்கள் என்றார். எல்லோரும் ஓவியத்தினை வரைந்தனர். போட்டியின் இறுதியில் குரு ஒவ்வொரு மாணவரின் ஓவியத்தையும் பார்வையிட்டார். ஒரு மாணவர் அழகான ஏரியை வரைந்திருந்தார். மலையின் அடிவாரத்தில் அந்த ஏரி காணப்பட்டது. ஏரியில் மலையின் பிம்பம் அழகாக இருந்தது. மற்றொருவர் பூக்களை வரைந்திருந்தார். ஓவியத்தில் இருந்த பூக்களானது அவற்றை பறிக்க தூண்டியது. இன்னொருவர் அழகான புறாக்களை வரைந்திருந்தார். அவற்றின் அழகு அனைவரையும் கவர்ந்தெழுத்தது. இவ்வாறாக எல்லோரும் ஓவியங்களை நன்றாகவும் அழகாகவும் வரைந்திருந்தனர். கடைசியாக இருந்த மாணவரின் ஓவியத்தை பார்த்த குரு அவரை கட்டி அணைத்து கொண்டார். அவர் வரைந்த ஓவியத்தில் கடலில் வானம் கருத்த மேகங்களுடன் காணப்படுகின்றது. இடி மின்னலுடன் மழை பொழிகிறது. காற்றும் பலமாக வீசுகிறது. பறவைகள் பயத்துடன் பறக்கின்றன. இவற்றிற்கிடையே கடலில் ஒரு கப்பலானது பிரச்சனைகளை சமாளித்து அமைதியாக செல்கிறது. இவ்வோவியம் மாணவர்கள் அனைவருக்கும் வியப்பை ஏற்படுத்தியது.
அமைதி என்ற தலைப்பிற்கும் ஓவியத்திற்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கிறதே என்று அவர்கள் எண்ணினர். அவர்களின் எண்ணத்தை அறிந்த குரு, மாணவர்களே, இந்த ஓவியம் அழகாக தத்ரூபமாக இருக்கிறது. இந்த ஓவியத்தில் கருத்த மேகங்கள் கொண்ட கடல், இடி மின்னலுடன் கூடிய மழை, அமைதியான கப்பல். ஆனால் இதில் அமைதி எங்கே இருக்கிறது என்றுதானே எண்ணுகிறீர்கள் என கேட்டார். பிரச்சனையும் போராட்டமும் இல்லாத இடத்தில் இருப்பதல்ல அமைதி. மாறாக இவைகளின் மத்தியில் இருந்து கொண்டு எதற்கும் கலங்காமல், எதுவும் தன்னை பாதிக்க விடாமல் பார்த்து கொண்டு உள்ளுக்குள் அமைதியாக இருப்பதே உண்மையான அமைதி. எனவே நிதானமாக உள்ள கப்பல் பரிபூரணமான அமைதியில் இருக்கிறது. இந்த ஓவியத்தை வரைந்த மாணவனே என்னிடமிருந்து பாடங்களை நன்றாக கற்றிருக்கிறான் என்று அவனை பாராட்டினார் குரு. அன்பர்களே, அனைத்து வசதிகளும் அமையப்பெற்று எந்தவித பிரச்சனையும் இல்லாத ஒரு சூழலில் வாழ்வது அமைதியல்ல. அது ஒரு வாழ்க்கையும் அல்ல. 1000 துன்பங்களுக்கும் போராட்டங்களுக்கும் சவால்களுக்கும் நடுவிலும் நிச்சயம் ஒரு நாள் விடியும் என்று விடாமுயற்சியுடனும் நம்பிக்கையுடனும் தினமும் உழைத்து கொண்டு வருகிறார்களே, அவர்களிடம் இருப்பதுதான் அமைதி. எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும், யார் என்ன தொல்லைகள் தந்தாலும், தனக்கு நேரும் அவமானங்களை விட தான் எட்ட வேண்டிய இலக்கே தனக்கு பெரியது என்று எதையும் பொருட்படுத்தாது கடந்து சென்று கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் உள்ளத்தில் உள்ளதுதான் அமைதி. சாத்தியமில்லாத இடத்தில் சாத்தியப்படுவதுதான் அமைதி. இந்த அமைதியைத்தான் இயேசு இன்றைய நற்செய்தியில் நமக்கு எடுத்து காட்டுகின்றார். பிரியமானவர்களே, இன்று உலகில் எங்கு நோக்கினும் அமைதியற்ற சூழல் நிலவுவதை பார்க்கின்றோம். உள்ளத்திலும் அமைதியில்லை, உலகிலும் அமைதியில்லை. தன்னலம், ஆணவம், சாதி, மத, மொழி, இன பாகுபாடுகள், உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற மாறுபாடுகள், நாடுகளுக்கிடையே நிலவும் வேற்றுமைகள், செல்வத்தின் மீதான மிதமிஞ்சிய பற்று, அதிகார வெறி, இதனால் விளையும் தீவிரவாதம், பயங்கரவாதம் ஆகியவை இன்றைய உலகில் அமைதியற்ற சூழலை உருவாக்கி வருகின்றன. ஒரு மனிதரிடம் உலக ஆசைகள் இருக்கும்போது அதை அடைவதற்கான எல்லா தீய செயல்களையும் அவர் செய்கிறார். அதன் விளைவாக கவலை, எதிர்பார்ப்பு, ஏமாற்றம் மற்றும் அமைதியின்மையால் அவர் பெரும் அவதிக்குள்ளாகும் நிலைக்கு தள்ளப்படுகிறார். எவ்வளவு விரைவாக ஒருவர் தன் ஆசைகளை விட்டொழிக்கின்றாரோ அவ்வளவு சீக்கிரம் அவரது பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து அவர் மனம் அமைதியடைகின்றது. இத்தகைய அமைதியை அவர் பிறருக்கும் அளித்து அமைதி நிறைந்த சமுதாயத்தை உருவாக்க முடியும். ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் உயிர்த்த ஆண்டவர் மீது உண்மையாக அன்பு கொள்ளும்போது இவ்வுலகம் தர முடியாத, ஆனால் இயேசு மட்டுமே தரக்கூடிய அமைதியை பெற்றுக்கொள்ளவும் அதனை பிறருக்கு வழங்கிடவும் முடியும். இந்த அமைதியை வழங்குவதே இறையாட்சி பணியின் அடிப்படை கூறு. இத்தகைய பணிக்கே இயேசுவின் சீடர்களாக நாம் அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும், கலக்கம் அடையும் வாழ்வில் நம்பிக்கை ஊட்டவும், அமைதியின் தூதனாய். அன்பே அமைதியின் ஆணிவேர் என்ற தலைப்பில் இன்றைய ஞாயிறு மறைவுரை சிந்தனையை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். ஒவ்வொருவரும் தங்களது அன்றாட பணியை அர்ப்பணிப்புடனும் நம்பிக்கையுடனும் செய்வதன் வழியாக திரு அவைக்கு தங்களது பங்களிப்பை வழங்குகிறார்கள் என்றும், நம்பிக்கையும் ஜெபமும் நாம் உண்ணும் உணவுக்கு சுவையை தரும் உப்பு போன்றது என்றும் கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. மே 24 சனிக்கிழமை வத்திக்கான் தூய 6ஆம் பவுல் அரங்கத்தில் வத்திக்கான் நகர பணியாளர்கள், ரோமன் கூரியா பணியாளர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தாரை சந்தித்தபோது இவ்வாறு கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஒற்றுமை மற்றும் அன்பில் நாம் அனைவரும் ஒத்துழைத்து வாழ வேண்டுமெனில் பணிச்சூழல் மற்றும் அன்றாட சூழ்நிலைகளில் நாம் நமது செயல்களில் ஒற்றுமை மற்றும் அன்பை வாழ முயற்சிக்க வேண்டும் என்றும், உடன் பணியாளர்களிடம் ஒன்றிப்பினை கட்டி எழுப்புபவர்களாக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் திருத்தந்தை.
நகைச்சுவை உணர்வு கொண்டவர்களாக, ஒற்றுமையை உருவாக்குபவர்களாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தது போல பொறுமை மற்றும் மனத்தாழ்மையுடன் மற்றவர்களின் இடத்தில் நம்மை வைத்து தவறான எண்ணங்களை தவிர்த்து வாழ வேண்டும் என்றும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை. நிலையான மற்றும் ஒருங்கிணைந்த வளர்ச்சியை பின்தொடர்வதில் நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்றும், இறை தந்தையால் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட பொதுவான இல்லமாகிய இப்பூமியை பாதுகாப்பதில் அக்கறை கொண்டு வாழ வேண்டும் என்பதை இறைவா உமக்கே புகழ் என்ற சுற்றுமடல் வலியுறுத்துகின்றது என்றும் குறுஞ்செய்தி ஒன்றில் பதிவிட்டுள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. மே 24 சனிக்கிழமை இறைவா உமக்கே புகழ் எனும் தலைப்பில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் படைத்து வெளியிட்ட சுற்றுச்சூழல் குறித்த சுற்றுமடலின் 10ஆம் ஆண்டை முன்னிட்டு இவ்வாறு தனது கருத்துக்களை எக்ஸ் வலைதளத்தில் முதல் குறுஞ்செய்தியாக பதிவிட்டுள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. இறைவா உமக்கே புகழ் என்ற திருமடலானது நாம் வாழ்கின்ற இந்த பூமியின் எதிர்காலத்தை நாம் எவ்வாறு உருவாக்குகிறோம் என்பது குறித்த உரையாடலை புதுப்பிக்க நம்மை அழைக்கின்றது என்றும், நிலையான மற்றும் ஒருங்கிணைந்த வளர்ச்சியை பின்தொடர்வதில் நாம் ஒன்றுபட்டு கடவுளால் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட பொதுவான வீட்டை பாதுகாப்பதில் அக்கறை கொண்டு எதிர்காலத்தை எவ்வாறு உருவாக்குகிறோம் என்பது குறித்த உரையாடலை புதுப்பிக்க அழைக்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. 2015ஆம் ஆண்டு மே மாதம் வெளியான இறைவா உமக்கே புகழ் திருமடலின் வழியாக மாறிவரும் காலநிலைச் சூழல்களால் மனித குலத்திற்கு தொடர்ந்து சவால்கள் விடுத்து வரும் சுற்றுச்சூழல் ஆபத்துக்களை குறித்து எடுத்துரைத்துள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். இயேசு பயன்படுத்திய நல்லாயனின் உருவம் புதிய அருளாளரான ஸ்தானிஸ்லாவ் ஸ்டெரிச் அவர்களின் சான்றுள்ள வாழ்விற்கு ஓர் அர்த்தத்தை வழங்குகின்றது என்றும், தனது குருத்துவ வாழ்விலும் பணி வாழ்விலும் இயேசுவை முன்மாதிரிகையாக கொண்டு வாழ்ந்தவர் என்றும் எடுத்துரைத்தார் கர்தினால் மர்செல்லோ செமராரோ. மே 24 சனிக்கிழமை போலந்தின் பொஸ்னான் மறைமாவட்ட பேராலயத்தில் அருள்பணி ஸ்தானிஸ்லாவ் ஸ்டெரிச் அவர்களை அருளாளராக உயர்த்தும் திருப்பலிக்கு தலைமையேற்று மறையுரையாற்றிய போது இவ்வாறு கூறினார் புனிதர் பட்ட நிலைகளுக்குரிய திருப்பீடத்துறையின் தலைவர் கர்தினால் மர்செல்லோ செமராரோ. வாழ்க்கையை அன்பு செய்கின்ற நபராக எளிமையாகவும் மாண்போடும் வாழ்ந்த அருளாளர் அவர்கள் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தையா மக்களை மாண்போடும் மகிழ்வோடும் வழிநடத்தியவர் என்றும் கூறினார் கர்தினால். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என்ற இயேசுவின் வார்த்தைகளுக்கேற்ப தனது வாழ்வை மக்களுக்காக, மக்கள் பணிக்காக அர்ப்பணித்தவர் அருளாளர் ஸ்தானிஸ்லாவ் என்பது அவரது வாழ்வில் தெளிவாக வெளிப்பட்டது என்றும் எடுத்துரைத்தார் கர்தினால் செமராரோ. போரினால் பாதிக்கப்பட்டிருக்கும் உக்ரைனுக்கு அமைதி தேவை என்றும், ஆயுதங்களுக்கு செலவிடுவதில் அதிக கவனம் செலுத்துவதால் தேவைப்படும் நிலையில் இருக்கிற மற்றும் மிகவும் பலவீனமானவர்களுக்கான ஆதரவை இழக்கும் அபாயம் உள்ளது என்றும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ. மே 23 வெள்ளிக்கிழமை ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஆயர் பேரவைகளின் கூட்டமைப்பின் பிரதிநிதிகளை சந்தித்தபோது திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் எடுத்துரைத்த கருத்துக்களை வத்திக்கான் செய்திகளிடத்தில் பகிர்ந்துள்ளனர் அக்கூட்டமைப்பின் ஆயர் பிரதிநிதிகள். இக்கூட்டத்தின் போது உலக அமைதி அதிகமாக திருத்தந்தை அவர்களால் வலியுறுத்தப்பட்டது என்றும், உக்ரைனில் ஏற்பட்டுள்ள மோதலுக்கு அதிக கவனம் செலுத்தப்பட்டு விரைவில் ஒரு நிலையான நியாயமான அமைதியை அடைவது அவசியம் என்று எடுத்துரைக்கப்பட்டதாகவும் ஆயர்கள் கூறினர். எளிய மக்களை குறிவைத்து தாக்கப்படும் மனித மீறல்கள், மனிதாபிமான அணுகல் மறுக்கப்படுதல் ஆகியவை மிகுந்த வருத்தத்தையும் கவலையையும் ஏற்படுத்தக்கூடியது என்றும், இத்தகைய அத்துமீறல்கள் மனித குலத்திற்கான துயரமாக இருக்கின்றன என்றும் எடுத்துரைத்தார் பேராயர் கப்ரியேலே காச்சா. மே 22 வியாழனன்று அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் நியூயார்க்கில் நடைபெற்ற ஆயுத மோதலில் பொதுமக்களின் பாதுகாப்பு குறித்த தனது கருத்துக்களை எடுத்துரைத்த போது இவ்வாறு கூறினார் ஐநாவிற்கான திருப்பீட பிரதிநிதி பேராயர் கப்ரியேலே காச்சா. நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. உங்களது ஆர்வமுள்ள செவிமடுத்தலுக்கு நன்றி, வணக்கம்.